உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பலனத்தை இப்ப நம்ம சொல்ல போறோம். அப்ப ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்ப அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்க கூடாது. அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாயோ, 4ஆம் இடத்துல செவ்வாயோ, 7ஆம் இடத்துல செவ்வாயோ, 12ஆம் இடத்துல செவ்வாயோ இருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கெடுக்கும். இப்ப 2ஆம் இடம்னா குடும்பம், சுபகாரியங்கள், இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக செவ்வாய் பகவான் கெடுப்பதற்குத்தான் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது? 2ஆம் இடத்துல. அப்ப 2ஆம் இடம் என்பது என்ன? தன்னுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், நம்மளுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது. அப்ப நீங்க ஒரு இடத்துல இப்ப பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளையை பார்த்தாலும் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், பார்த்து வச்சுக்கலாம். இப்ப முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் கண்டிப்பாக குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். ஏன் வரும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. அப்ப இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த முடிவை குழப்பம் பண்ணி விட்டுருவாரு. அப்ப அந்த 2ஆம் இடத்தை கெடுப்பதுதான் அந்த செவ்வாய் பகவானுடைய வேலை. அதே சமயத்துல நீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் இப்ப கணவன் மனைவி இப்ப சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, மன திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இதனால இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க கொஞ்சம் சூதனமா இருக்கணும். அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாமே வைக்கிறீங்க. இது பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல அடுத்தவங்கனாலேயோ, 3வது மனுஷனாலேயோ, இல்ல குடும்பத்தாராலேயோ, கூட்டு குடும்பத்துல இருந்தீங்கன்னா அவங்கனாலேயோ ஏதாவது சிக்கல், பிரச்சனை, வேதனை உங்க குடும்பத்தை கலைக்கிறதுக்கு பார்க்கும். அப்ப இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது. அடுத்தவங்க சொல்றதை நம்ப வேண்டாம். குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமா டீல் பண்ணுங்க. அடுத்தவங்க பேசக்கூடிய பேச்சை நம்பிட்டு உங்க மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ எந்த ஒரு சாக்கு போக்கும் வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம். அதுபோக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அம்மாவை பாதிக்கும், வண்டி வாகனத்தை பாதிக்கும், சொத்தை பாதிக்கும். 7ஆம் இடம் கலஸ்திரத்தை பாதிக்கும். 12ஆம் இடம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் தன்னுடைய தூர பிரயாணத்தையும் இது மாதிரிலாம் பாதிக்கும். அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் எங்க பாக்குறாங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அப்ப அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் நிதானமாக போவது நல்லது. இந்த டயத்துல நம்ம ஏதோ ஓவர்டேக் எடுத்துடலாம், இல்லை அவங்களை முந்திட்டு போயிடலாம், அவங்கள விட நம்ம ஸ்பீடா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது தவறு. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டீனேஜ் பாய்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா போறது, அதிவேகமாக போறது, இந்த ரேஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 2வது இப்ப என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா. அது உச்சமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பணம் வர்றது வந்துட்டே இருக்கும். அது தொழிலையோ, ஒரு பிஸ்னஸ்லயோ, ஒரு வேலைக்கு போற இடத்துலயோ கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பணத்தை நாம பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி கொடுக்கும் போது அடுத்தவங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்மளுக்கு சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க மாட்டாங்க.
இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பணம் ஏதாவது ரூபத்துல தொலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஜுவல்ஸே வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் விலையுறந்த பொருட்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது ரூபத்துல அது தொலைஞ்சு போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலையும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆனா குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அது மாதிரியான சம்பவங்கள் நடக்காது. நடந்தாலும் கண்டிப்பாக நீங்க இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதே யோகம். அப்ப அந்த யோகம் அப்படிங்கிறது எந்த வழியில வேலை செய்யும்? நம்மளுக்கு நண்பர்கள் மூலியமாக, நம்ம குடும்ப ரீதியாக, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக அந்த 11ஆம் இடம் ஆகப்பட்டது நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். அப்ப அந்த 11ஆம் இடத்தின் வாயிலாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழிகள், தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கும். இதன் மூலியமாக கடன் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். கடனை கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, ஒருத்தர் ஒரு 10,000 வாங்கியிருக்கிறீங்க, அதை அந்த கடனை கட்டலாம்னு நினைக்கிறீங்க. அதனால வந்து உங்க மகனை கூப்பிட்டோ இல்லை வேற ஒருத்தர் கூப்பிட்டோ இந்த பணத்தை கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பது அப்படிங்கிறது அங்கேதான் தப்பு நடக்கும். அப்போ அந்த அவங்க வாங்கிட்டு போவாங்க, அந்த பணத்தை எங்கேயாவது தொலைச்சிருவாங்க, இல்லை அவங்ககிட்ட கட்டாம போயிடலாம், இல்லை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லலாம். இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது என்ன பண்ணணும்? நாமளே நேரடியாக போய் இதுல 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நேரடியாக போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு வர்றது தான் நல்லது. அப்போ வந்து இன்னொருத்தரை 3வது மனுஷனாக வைக்க வேண்டாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நீச்சம் ஆகஸ்ட் மாசத்துல அந்த கன்னியில நீச்சமாகிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆபரணங்கள் வாங்குவதோ, அடகு வச்ச நகையை திருப்புவதோ, அது வாங்கி வீட்டில் வைப்பதோ, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதுதான் நல்லது. அப்போ வந்து ஆகஸ்ட் மாசத்துல விலை உயர்ந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படியே வாங்கினாலும் அது ரொம்ப சேஃப்டியாக கண்ணும் கருத்துமாக வைத்துக் கொள்வது நல்ல விஷயம். அதுபோக உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வராம பார்த்துக்கிறதும் உங்க 2 பேருக்குள்ளதான் இருக்குது. கணவன் மனைவி நீங்க 2 பேரும் இந்த வீடியோவை பாருங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இன்னொருத்தர் அவர் வந்து மனைவி கிட்ட சொன்னாலும் சரி, இல்லை மனைவி பார்த்துட்டு கணவன் கிட்ட சொன்னாலும் சரி, இதை ஒபே பண்ணுங்க. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல எங்கேயாவது வந்து பிரயாணம் போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டோ, ஒரு நாடு விட்டு ஒரு நாடோ, ஒரு சுற்றுலாவோ போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தாராளமாக போகலாம். அப்படி போகும்போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குது, 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானும் வக்ரமாயிட்டாங்க. அந்த வக்ரமான சனி பகவானை குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த குருடைய கண்ட்ரோல்ல தான் அந்த சனி பகவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காட்டுவார். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லதை செய்துவிட்டு தான் போற வழி எந்த வழின்னு தெரியாமல், தன் குடும்பத்தை பத்தி நினைக்காமல், தன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுட்டு இன்னைக்கு தன் குடும்பத்தை பத்தி நினைக்காம விட்டுட்டார். இப்பவாது நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. இப்போ உங்க குடும்பத்தை நினைத்து உங்களுக்கோசரம் வாழுங்க, உங்களுக்கோசரம் பாடுபடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, அது எந்த ரூபத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதகமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.